சார் செக் கேஸ் போட்டு இம்மிடியேட் அரெஸ்ட் பண்ணிடுவோன்ட்டு கலெக்ஷன் ஏஜென்ட் பயம்புறுத்துறாங்க. நிறைய பேர் இந்த சொல்றாங்க, இந்த மாதிரி செக் கேஸ் போட்டு உங்களை உடனடியாக உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு. முதல்ல இந்த கேஸ்னா என்ன, அந்த கேஸ் போட்டால் உங்களால் உள்ளே போக முடியுமா, பேங்க் எப்படி கேஸ் போடுறாங்க, அதை பற்றின நடைமுறையை சொல்ல போகிறேன். இப்போது இன்னைக்கு நேற்று இல்லாமல் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டது தான் இந்த செக் பவுன்ஸ் கேஸ் போகிறதுக்கான ப்ரொவிஷன். அந்த அந்த காலத்தில் இருக்க ஆங்கிலேயர்களை கொண்டு வந்தது தான் இது. ப்ரோ நோட்டுக்காகவும் செக்குக்காகவும் கேஸ் போட்டு பணத்தை வாங்கலாம், அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம்னு ஆரம்பிச்சாங்க. இது 1881 போடப்பட்ட நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், மாற்றுமுறை ஆவண சட்டம் தமிழ் அதுக்கு பேர். செக்ஷன் 138 அதில் வர்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஒரு உறுதிமொழி பத்திரம், அதாவது உறுதிமொழி நோட், ப்ராமிசரி நோட், இது ஏதாவது கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை பே பண்ணணும், இல்லைன்னா தண்டனை, அப்படி ஒரு வருஷத்துக்குள்ள தண்டனை, இதுதான் போட்டிருக்கு. பட் இதோட ப்ரொசீஜர் பத்தி நிறைய பேர் வந்து இமீடியட்டா செக் கேஸ் போட்டு உள்ள தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. செக் கேஸ் ப்ரொவிஷன் என்ன தெரியுங்களா, இருக்கிறதுலேயே வந்து கீழே இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்டு சொல்லக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டை உத்தரவு, அதாவது வந்து ட்ரையல் கோர்ட்டு தான் சொல்லணும். ஒரு சின்ன கோர்ட் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே கோர்ட்டில் எல்லா கேஸும் வரும். உதாரணத்துக்கு வந்து இது ஆடு திருட்டு, மாடு திருட்டு, வண்டி திருட்டு, பிட் பாக்கெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கும். அந்த கோர்ட்டில் தான் ஜேஎம் கோர்ட்லாம் நடக்கும், புரியுதுங்களா. அப்படிப்பட்ட கோர்ட்டில் ஒன் ஆஃப் த கேஸாக வந்து செக் பவுன்ஸர் கேஸை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல செக்கை பவுன்ஸ் பண்ணி நோட்டீஸ் அனுப்பணும். அதுக்கப்புறமா அந்த நோட்டீஸ் வந்தப்பறம் பேங்க்கில் ரிட்டர்ன் ஆன காப்பியை வச்சு கோர்ட்டில் ஃபைல் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த உடனடி அரெஸ்ட் இல்லை, உடனடி ஃபைலிங் பண்ணுறதுக்கே 3 மாதம் ஆயிரும். மூணு நம்பர் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆயிரும். ஸோ 3 மாதம் கழிச்சு இந்த நம்பர் ஆச்சுன்னா வெள்ள வழக்குகளோட வந்துடாது. ஏன்னா ஒரு கோர்ட்டில், குறிப்பிட்ட கோர்ட்டில், அந்த கோர்ட்டில் சின்ன, அதாவது ஆரம்பிக்கிற கோர்ட்டே அதுதான். இந்த ரோட்டில் கத்துறது, இந்த 25 கேஸு, இந்த 75 கேஸு, இதெல்லாம் அங்கே தான் வரும். ஏன்னா அது வந்து சிறு சிறு வழக்குகளை ஸ்மால் காஸ்ட் கோர்ட்டு கூட சொல்லுவாங்க. அந்த வழக்குகளை விசாரிக்கிற ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துக்கான அதிகாரம் வந்து 1 நாள் தண்டனை, 2 நாள் தண்டனை, 1 மாதம் தண்டனை, 3 மாதம் தண்டனை, இது இந்த தண்டனைக்குள்ளே கொடுக்குறது தான் அந்த கோர்ட்டோட வேலையே. அது சின்ன சின்ன டிராஃபிக் அஃபென்ஸு அதெல்லாம் கொடுக்குறது தான் அந்த கோர்ட்டோட முக்கியமான வேலை. இந்த தான் ஃபைல் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க பேங்க்காரங்க, இங்கே ஊரில் ஃபைல் பண்ணுறதுக்கு வேலை வெளியூரில் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த முக்கியமாக கல்கத்தா, அப்புறமா வந்து டெல்லி, அசாரிபாக், ரோஸ் அவென்யூ இங்கே பண்ணுவாங்க. அப்படி இல்லையா அகமதாபாத் பண்ணுவாங்க, ஜெய்ப்பூர், அகமதாபாத், அதை விட்டாக்க பெங்களூர். இவ்வளோதான் அவங்க பாயிண்ட். இதுக்குள்ள தான் பண்ண முடியும். இதுக்குள்ள தான் பேங்க் கேஸ் எடுத்துப்பாங்க. மற்ற ஊர்லலாம் போனாக்கா வச்சிங்களேன் எடுக்க மாட்டாங்க, தூக்கி கட்டத்துக்கு வெளியே போட்டுருவாங்க. அதனால இங்கே எடுத்து இந்த கேஸுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக சம்மன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செக்கு கடை கேஸில் உடனே உள்ள போ, இது 2 பேருக்கும் பொருந்தும். இந்த செக்கு கொடுத்து பணம் வாங்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை காசு கொடுத்துட்டு செக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் பவுன்ஸ் பண்ணி போடுறது, இவங்களுக்கும் இதுதான். அதே போல் இதில் வந்து ஆஃப் பண்ணணும். அதே போல் இந்த பேங்க்கு உங்களுக்கு செக்கு வாங்குறாங்க இல்லையா, இசிஎஸ், அவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒன்று தான், சட்டம் ஒன்று தான் எல்லாருக்குமே. நீ எங்கே செக்கு கொடுத்து பணம் வாங்கினா இதுதான் கதை. கீழ் கோர்ட்டில் எவ்வளோ நாள் நினைக்கிறேன் நீங்கள், அவ்வளோ பெரிய மாசான பாப்புலேஷனு, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரலாம், 4 மாதத்துக்கு. இது மட்டும் இல்லை, அந்த கேஸை எடுத்து நடத்தணும், அதான் முக்கியம். அவர் சர்வர் வக்கீல் ஆகி ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறமா சம்மன் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் விசாரணை நடைபெறும். கீழ் கோர்ட்டில் குறைஞ்சபட்சம் 5 வருடம் நடக்கும். இப்போ இமீடியட்டாக உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்களா, அதுக்கான பதில் தான் இது. 5 வருஷம் நடக்கும். 5 வருஷம் நடக்கும்போது கடைசியில் நீங்கள் இந்த பணத்தை கட்டணும்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா, ஒருவேளை அது வரைக்கும் பேங்க் அந்த கேஸ் வச்சிருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு கடன் கொடுத்தவர் உயிரோட இருந்தாருன்னா 5 வருஷம் கழிச்சு தான் அதோட ஜட்ஜ்மெண்ட்டு வரும். அப்போ கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன உள்ளே போகிறதுக்கு தேவை கிடையாது. பக்கத்துலேயே செஷன்ஸ் கோர்ட் இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துடலாம். செஷன்ஸ் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணி இங்கே ஒரு ஜாமீன் வாங்கி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு ஜாமீன், அது சொந்த ஜாமீன்லேயே விட்டுருவாங்க. நீ வரி யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை. இதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் செலவும் பண்ண வேண்டியதில்லை. இங்கே 5 வருஷம் முடிஞ்சுதா, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட் பொறுத்த வரைக்கும் கொலை கேஸ் விசாரிக்கிறது, இந்த வேற பிரச்சனை, இந்த பெண் பாலியல் குற்றங்களை விசாரிக்கிற ஒரு சின்ன பெரிய கோர்ட்டுன்னு சொல்லலாம். இந்த கோர்ட்டில் இந்த 78 கேஸ் போச்சுன்னா அப்பீலுக்கு போச்சு, அப்பீல்னு சொல்லுவாங்க. அது இந்த அப்பீலுக்கு போச்சுன்னா அது வந்து கிரிமினல் அப்பீல்னு சொல்லலாம். அது அங்கே அந்த வழக்கில் விசாரணை நீதிமன்றம் ஏற்கனவே நிறைய வழக்கு இருக்கும், அதோட சேர்த்தா இதையும் விசாரிக்கும். இதை விசாரித்த உடனே இங்கே 5 வருஷம் ஆச்சுன்னா அங்கே 4 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா வழக்கில் அதிகம். அங்கே ஒரு 5 வருஷம், 10 வருஷம் ஆயிடுச்சா. இப்போவும் சொல்கிறேன், உடனடியாக செக்கு கேஸில் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிற அந்த மேதாவிகளுக்கு தான் பதில் தான் இது. அங்கே 5 வருஷம் ஆகும். ஸோ 5 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 10 வருஷத்துக்கு ஒன்று கடன் கொடுத்த பேங்க் இருக்கணும், உங்களுக்கு கடன் கொடுத்த நபர் இருக்கணும். அதுக்கப்புறமா அங்கேயும் நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டாங்கன்னா நேராக வந்து ஹைகோர்ட்டு தான். ஹைகோர்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஜூரிஸ்டிக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்கு கேஸு, கொலை கேஸு, மற்ற எல்லா கேஸையும் விசாரிக்கிற ஒரு நீதிமன்றம். அங்கே சிவில், கிரிமினல் எல்லாமே விசாரிப்பாங்க. எங்கே போச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு இங்கே நடந்ததுன்னா இங்கேயும் ஒரு 5 வருஷம் கிட்ட ஆகும். எனக்கு தெரிஞ்சு 98ல் போட்ட கேஸ் இன்னும் கூட நடத்திட்டு இருக்காரு எங்கள் சீனியர். அவர் இறந்துட்டார், அவருக்கு அப்புறம் நான் நடத்திட்டு இருக்கேன். 98ல் இதே மாதிரி தான். உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு போனவங்க அவர் இறந்து போய், அவர் பையன் இறந்து போய், அவர் பேரை நடத்திட்டு இருக்காரு கேஸை. அதாவது கேஸ் போட்டவன் செத்துட்டான், ஆனால் கேஸ் மட்டும் உயிரோடு இருக்கு. இதுதான் உண்மையான நிலவரம். ஸோ ஹைகோர்ட்டுக்கு வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது.
குறைஞ்சபட்சம் எதிர்பார்ட்டி நெருக்கினா கூட குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஆகும். ஒரு செக்கை போட்டு அதுக்கு வந்து கன்ஃபார்மாக கட்டணுன்றதுக்கு 20 வருஷம் முடிஞ்சிடும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். இந்தியாவில் இருக்க யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. ஒரு செக்கு போட்டு இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. புரியுதுங்களா? அந்த கரெக்டாக நீ ஒரு வக்கீல வச்சிங்கன்னா அவர் பாட்டு அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க போறாரு. கீழ் கோர்ட் ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணி முடிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு மேலே தான் ஆகும். ரொம்ப நீங்க செக்கு கேஸ் சீக்கிரம் முடிக்கன்னு சொல்லவே முடியாது. 45 லட்சம் கேஸ் செக் கேஸ் நிலுவையில் இருக்குது. 45 லட்சம் கேஸ் ஆண் பெண் வகையறா ஃபுல்லாக சேர்ந்து வாங்கியிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் கேஸ் மேலும் வழக்குகள் இருக்கு. அதனால செக்கை போட்டு அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா தாராளமா போட்டுக்க. 20 வருஷம் கழிச்சு நீ உயிரோட இருந்தா வான்னு சொல்லி துரத்தி விட்டுருங்க. ஏன்னா செக்கு கேஸ் வச்சு இந்த காலத்துல என்ன நினைக்கிறீங்க? நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட்ல போட்டா கூட அதுக்கு இதே நிலைமை தான். நீங்க சீட்டிங் கேஸ்ல போட்டா நிரூபணமே பண்ண முடியாது. அதனால செக்கு கேஸை போட்டு உங்களை வந்து உள்ள வச்சிருவோம்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை நல்லா 1க்கு 4 தடவை பார்த்துருங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஆரம்பத்தில் ஜேஎம் கோர்ட்டு சொன்னேன், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். அங்கிருந்து அடுத்தது வந்து வர வேண்டியது செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்லேருந்து வர வேண்டியது ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட். இவ்வளோ தூரத்துக்கு கடன் கொடுத்தவர் வர வாய்ப்பே கிடையாது. பேங்க் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பேங்க்குக்கு வந்து கடன் கொடுத்தவரை ஒருத்தர் தான் கடன் கொடுத்துருப்பான். பேங்க் 1 லட்சம் பேர் கொடுத்துருப்பான். 1 லட்சம் பேர் பதிவு பண்ணால் அதுக்குள்ளே அந்த பேங்க்கை மெர்ஜ் ஆயிரும். இல்லை இந்த பேங்க்கை இழுத்து மூடிடுவாங்க. நான் பணத்தை கட்ட வேணாம் ஏமாத்ததுக்காக நான் சொல்ல வரல. அதுக்கு நான் டிப்ஸாக எடுத்துக்காதீங்க. செக்கு கேஸ் போட்டுருவோன்ற பயமுறுத்தவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்ருங்க. பார்த்துங்க, உங்கள் செக்கு போட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆகும்? ஃபார்முலா என்கிட்ட பார்த்தீங்கன்னா 95ல் போட்ட கேஸ் இருக்குதுங்க, 2000ல் போட்ட கேஸ் இருக்குது, 2005ல் போட்ட கேஸ் இருக்குது. இங்கே இருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கேஸ் இருக்குது. எல்லாம் போட்டவங்க பாதி பேர் இப்போ இல்லை. செக் கேஸ் மட்டும் உயிரோட இருக்கும். நீங்கள் பார்ப்பாங்க 3 வயது 4 வயது தொடர்ந்து வராமல் போச்சுன்னா கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கோர்ட்டில். போய் கட்டத்துக்கு வெளியே போட்டுருவாங்க. அவ்வளோதான். இதுதான் செக்கு கேஸுக்கு உண்டான ஒரு ரீசனான பதில். இல்லை சார் செக்கு கேஸ் போட்டு நான் உடனே அரெஸ்ட் பண்ணிருக்கோம் யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அனுப்ப சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு தாராளமாக அனுப்ப சொல்லுங்கள். செக்கு கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மன் போகிறதுக்கே எத்தனை டைம் ஆகும் போது ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு எப்போ டைம் ஆகும். அதனால இது நிறைய இப்போ வந்து உங்களை செக் கேஸ் போட்டுருவோம். செக்குன்றது இப்போ சிவில் கேஸாக மாறிடுச்சு. கிரிமினல் கேஸ் ஏற்றுறதே கிடையாது. கிரிமினலாக வந்து செக் பண்ணுறாங்க, செக் கேஸ் தான் கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஏன்னா செக்கு பாதி சிவில் பாதி கிரிமினல். ஏன்னா பணம் வந்து கொடுத்துட்டா அந்த செக் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. சிஆர்பிசியில் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது, சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கு. உதாரணமாக அந்த காம்பவுண்டபிளுக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தரை வந்து கொலை பண்ணிதான் வச்சுங்க, ஒரு கொலை ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரிங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாக்க காம்ப்ரமைஸ் ஆவீங்களான்னு கேட்டால் அது ஆக முடியாது. அது நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மோசடி பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய லெவலில் ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கு. இதெல்லாம் வந்து காம்பவுண்டபிள் கிடையாது. ஆனால் பண விஷயத்தில் காம்பவுண்டபிள் இருக்கு. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், பக்கத்து வீட்டுக்காரனை ஓங்கி ஒரு அறை விட்டுறேன், என் மேலே கேஸ் போட்டுடுறேன். கேஸ் போட்டு 323 செக்ஷனை போட்டு கோர்ட்டுக்கு வருது. அதுக்கு வந்து நான் வந்து நிற்கிறேன், அவரும் நிற்கிறார். 2 பேருமே சொல்கிறோம், பெட்டிஷன் போடுறோம். என்ன பெட்டிஷனு? காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் பெட்டிஷன் போடுறோம். என்ன போடுறோம்? ஐயா அடிச்சதை நான் மன்னிச்சிட்டேன், ஐயா நான் தெரியாமல் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். 2 பேரும் கொடுத்தாக்கா போங்க வேலை துரத்தி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். இதே போல தான் செக்கு வழக்கம். அந்த மாதிரி நான் வந்து அவர் கேட்ட பணத்தை இவ்வளோ பணத்தை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் அவர் கொடுக்குற பணத்தை ஒத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெட்டிஷனை போட்டிங்கன்னா கேஸை முடிச்சு வச்சிருவாங்க. இதுதான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஸோ இந்த காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் கீழே இந்த செக் கேஸ் வரதுனால இது சிவில் கேஸ். பாதி சிவில் குவாசி கிரிமினல்னு சொல்லுவாங்க. ஸோ குவாசி சிவில்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வந்து பயமுறுத்துற வார்த்தைகள் செக் கேஸ் போட்டு, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இது வரைக்கும் சினிமாவில் மட்டுமே பார்த்துருப்பாங்க. இந்த கோர்ட்டு, இந்த ஜெயிலு, பெயிலு இதெல்லாம் சினிமாவில் பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு உண்மையான பிரச்சனை தெரிய வாய்ப்பு இல்லை. அது பல தடவை சொல்லியிருக்கேன், திருப்பியும் அதே தான் சொல்கிறேன். சினிமாவில் வர்றது ரீலுங்க, உண்மையிலே இதுதான் ரியல். நன்றி. ரிலாக்ஸ் பண்ண